எல்லாருக்கும் நமஸ்காரம். அடியேன் மகா பெரியவா தாசன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு குரு சிஷ்ய உறவு. குரு சிஷ்ய உறவு அப்படின்னா என்ன? அந்த உறவுக்கு என்ன அர்த்தம்? அந்த உறவோட வேல்யூ எவ்வளோ மகத்துவமானது தெரியுமா? குரு சிஷ்ய உறவு ரொம்ப ரொம்ப மகத்துவமான உறவு. அதுக்கு ஒரு ஈடு இணையே எதுவுமே கிடையாது. குரு அப்படின்னா யார்? நமக்கு நல்ல அறிவை சொல்லித்தரக்கூடியவர் தான் குரு. அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த நல்ல அறிவு நம்ம தர்மகாரியங்களுக்கு யூஸ் பண்ணணும். கெட்ட வெளியில் போகாமல், கெட்டதை பற்றி யோசிக்காமல் தர்மத்துக்காக அதை யூஸ் பண்ணணும் அந்த அறிவை. இந்த காலத்தில் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் நல்ல அறிவை ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் கொடுத்தாங்க. தர்மகாரியங்களுக்கு நிறைய பயன்படுத்தினாங்க ராமரும் லக்ஷ்மணரும். அதே மாதிரி மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார் நல்ல அறிவை கொடுத்தார் அர்ஜுனருக்கு. ஸோ குரு கொடுக்கக்கூடிய நல்ல அறிவை நம்ம நல்ல காரியங்களுக்கு தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தணும். இப்போ சின்ன வயசில் நம்ம குழந்தையாக படிக்கும்போது அம்மா அவளுக்கு தெரியாமலே அவள் குருவாக மாறிடுவாள். அங்கே போகாது அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாள். நம்ம சாப்பாடு வைக்கிறதுக்காக கதை சொல்லுவாள், தூங்க வைக்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாள். ஸோ அவளுக்கே தெரியாமல் நம்மளுக்கு ஒரு சில கதையை சொல்லி, புராணங்களை சொல்லி, என்னென்னமோ சொல்லி அவள் குருவாக மாறிடுவாள். அந்த வளர்ந்ததுக்கப்புறம் குருகுல வாசம்னு சொல்லுவாள், வேதம் படிக்கிறவா, நார்மல் லைஃப், காலேஜ், ஸ்கூல் டேஸுன்னு போகும். ஸோ நம்ம அங்கே என்ன கற்றுக்குறோமோ அதுதான் நம்மளுடைய நல்ல அறிவு. அவள் கற்றுக்க தரக்கூடிய அந்த அறிவை வச்சு தான் நம்ம அடுத்த பல வருஷங்களை தள்ள இருக்கிறோம். அந்த வருஷங்கள் நல்ல காரியங்கள் பண்ணணும். ஸோ அவளுக்கு ஒரு குரு இருப்பாள். அவள் சொல்லிக் கொடுத்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணும்போது, நிறைய தர்ம காரியங்கள் பண்ணும்போது ராம் ராம்.